தரமற்ற கட்டுமானத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை தடுப்பது எப்படி, அந்த நிறுவனங்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை என மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். கட்டுமானங்களை கட்டுக்கின்ற பொழுது இதற்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக அவங்கள தேர்ந்தெடுக்கிற பொழுது சரியாக தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி வெறும் பணம் என்பதை மட்டுமே வைக்காமல் சமூக அக்கறையோடு இந்த சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கு குழந்தை இறந்து போயிடும், வேறு மாதிரி பெரியவங்க இறந்து போயிடுவாங்க, இதெல்லாம் நினச்சி ஒரு சமூக அக்கறையோடு பல்வேறு கட்டுமானங்களை கட்டுக்கின்ற பொழுது அது உண்மையிலேயே தரமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ அரசு ஒரு கட்டுமானத்துக்காக ஒரு கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் மீது ஏதாவது பிளாக் லிஸ்ட் இருக்கான்றதை முதல்ல பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு திறமையின் அடிப்படையில் ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் தான் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு கான்ட்ராக்டர் கொடுக்கணுமே தவிர இந்த சிபாரிசு பரிந்துரை அடிப்படையில் கொடுத்தா அது ஒரு தரமற்ற ஒன்றா தான் இருக்கும். அரசு அவங்கள போதிய அளவில் கண்டுக்கிறது இல்லை. அதாவது தரமான பொருட்கள் யூஸ் பண்ணி தான் அந்த கட்டுமான பணி நடக்கிறங்கிறத அரசு கண்காணிக்கலை. அதாவது அரசு கண்காணிக்கணும். இந்த மாதிரி தரமான கட்டுமான பொருட்கள் யூஸ் பண்ணுதான்னு சொல்லிட்டு அரசு கண்காணிக்கணும். இதுக்கு தேசிய அளவில் ஒரு அமைப்பு அரசு நிறுவனம். கட்டுமானங்களுக்கு தேவையான அனைத்தும் தரமுடையதாக இருக்கணும். அப்படி தரமுடையதாக தரமற்றதான தகுதி சான்று கொடுக்கும்போது அதில் ஒரு கவனம் அதிக தேவை. அது இல்லாமல் முன் அனுபவம் இல்லாத கட்டுமானர்களுக்கு இந்த மாதிரியான கட்டுமான பணிகளை சீக்கிரமாக அழித்துவிடக்கூடாது. இதனால தான் பொருட்சேதம் உயிர்ச்சேதம்லாம் ஏற்படுது. லாப நோக்கத்துக்காக மட்டுமே கட்டும் பொழுது அதில் பல உயிர்கள் சேதமடையுது. இதை தவிர்க்கணும். மேலும் எப்போவுமே டெண்டர் அனுப்பும்போது கம்மி ரேட்டில் அனுப்புனா தான் நம்மளோட டெண்டர் செலக்ட் ஆகுங்கிறத மைண்டில் வச்சு அதை அனுப்பிடுறாங்க. ஆனால் அது செலக்ட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த கம்மி ரேட்லேயே முடிக்கணுங்கிறதுக்காக தரமற்ற பொருட்களை பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. இதை தவிர்க்கணும் முழுசாக.